அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் எங்களுடைய தலைவருடைய தேர்தல் பரப்புரைக்காக கடந்த 3 நாட்களாக ஒவ்வொரு இடத்துலையும் திட்டமிட்டு இப்போ பெரம்பூரில் தேர்தல் பரப்புரை நாளைக்கு தொடங்குறதா இருந்துச்சு. அதற்கான அனுமதியை 2 நாளைக்கு முன்னாடியே ஏன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆப்பில் சுவிதா ஆப்பில் போடணும். அது 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் அந்த ஆப்பில் போட்டு தேர்வு செய்து அந்த இடத்தையும் தேர்வு செய்து அதை காவல்துறை சார்பாக ஆய்வு செய்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சரின்னு சொல்லி இன்னைக்கு கடைசி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அங்கே இருக்கிற ஆர்ஓ என்ன சொல்கிறாங்க, முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் எங்களுடைய இன்னைக்கு திட்டமிட்ட ஒரு இடத்துக்கு நேற்று நாங்கள் ஆப்பில் பதிவு செஞ்ச பிறகும் காலையில் 10 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு 11:30 மணிக்கு மேலே தான் அப்ரூவலே வந்திருக்கு, என்ஓசியே வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு திட்டமிட்டு வேண்டுமென்றே முதலாவதாக காவல்துறை சார்பாக, சென்னை காவல்துறை சார்பாக ஒவ்வொரு இடத்துலையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தடை செய்யப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மேலேருந்து அழுத்தம் வருது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் என்ஓசி கொடுக்கணும். அவங்க என்ஓசி கொடுத்த பிறகு தான் இங்கே ஆர்ஓ அதை அனுமதி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார், ஆனால் எங்களுக்கு மேலேருந்து கடுமையான அழுத்தங்கள் வருதுன்னு. நேற்று எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும், அதாவது இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் அனைவரும் சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் காவல் நிலையத்தில், நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்தாங்க. எதுக்காகனா, அவங்க என்ஓசி டைப் பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் சும்மா அப்படியே கடத்திக்கிட்டே இருக்காங்க. 4 மணி நேரம் சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் ஆர்ஓ எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ஓசி கிடையாது ஆர்ஓவுக்கு இன்னைக்கு காலையில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஆரம்பித்து அனைத்து அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் இன்னைக்கு திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரியல.